தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று மூன்றாவது நாளாக கனமழை பெய்தது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் மேட்டூரில் சுமார் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சியில் 10 சென்டிமீட்டரும், கோவையில் 8 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். நீலகிரி மற்றும் கடலோர மாவட்டங்கள் பேரிடர்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பருவமழை தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். திட்டக்குடி அருகே தொளார் கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிரும் மழையில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் நேற்று இரவு வரை விடாது மழை பெய்தது. மழை காரணமாக காணை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்த 2000 நெல் மூட்டைகள் மழை நீரில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். மழைக்காலங்களில் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் நனைவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சேமிப்பு கிடங்குகள் மற்றும் கூடங்களில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தியுள்ளார். சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் சென்னிமலையில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தம்பதியர் கொலையில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அரச்சலூரைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரும் சிக்கியுள்ளார். புரசைவாக்கத்தில் அரசு உதவி பெறும் பென்டிங் மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 12 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவிகளும் பெற்றோரும் தர்ணா போராட்டம் நடத்தினர். பள்ளி தனியார் மயமாக்கப்படுகிறதோ என்ற சந்தேகத்தை இது எழுப்புவதாக அவர்கள் கூறினர். ஹரியானா யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததும் பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னரும் அவர் பாகிஸ்தான் சென்று வந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. திடீர் செல்வந்தராக மாறிய அவரை பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI தனது சொத்து போலவே கருதி வளர்த்து வந்ததும் தெரியவந்துள்ளது. பெங்களூருவில் 48 மணி நேரம் பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. வெளுத்து வாங்கிய மழை காரணமாக சாலைகள் ஆறு போல் மாறின. மரங்கள் முறிந்து விழுந்ததால் ஆங்காங்கே போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. விஜயநகரம் அருகே துவாரபுடி என்ற இடத்தில் காருக்குள் விளையாடிக் கொண்டிருந்த 4 குழந்தைகள் மூச்சு திணறி இறந்துவிட்டனர். திருமண விழாவில் பெற்றோர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் ஆட்டோமேட்டிக் கதவுகளை திறக்க முடியாததால் அவர்கள் காருக்குள் சிக்கினர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் யூகோ வங்கியின் முன்னாள் தலைவர் சுபோத்குமார் கோயல் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் கைது செய்யப்பட்ட அவரை நாளை மறுநாள் வரை காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு கொல்கத்தா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் போட்டிகளில் இருந்து விலகுவதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் அதன் தலைவராக உள்ளதால் இதுகுறித்த முடிவு ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலிடம் முறைப்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனாவாக நடித்த பிரபல வங்கதேச நடிகை நுஸ்ராத் பரியா கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்து செல்வதற்காக டாக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தபோது அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். கோஸ்டாரிகா நாட்டில் உள்ள சிறைச்சாலையில் பூனை ஒன்று கஞ்சா எடுத்துச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பூனையின் உடலில் சுமார் 1/4 கிலோ போதைப் பொருளை கட்டி டேப்பால் ஒட்டி சிறைச்சாலைக்குள் அனுப்பியிருக்கின்றனர். பிரான்சில் நடந்த ஹோலி பண்டிகையில் 20,000 பேர் கலந்து கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை உற்சாகமாக வீசிக்கொண்டனர். பிரான்சிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான ஒற்றுமையையும் சுதந்திரத்தையும் பறைசாற்றும் விதமாக விழா கொண்டாடப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.